வாசிக்கலாம். ஆடி வா. முடியாது. வந்துருக்கியா? வர மாட்டியா? ஓ Kandala batuli bile batolo kali, kandala handuri bile ho batuli bile batolo kato, kandala batuli bile bala bekkedo, எல்லா கட்டுகளும் உடைந்தது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்குகிறது. அக்கினி 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 சீக்கிரம் சொல்லு. அக்கினி 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 வா அடிவா. வெளில வந்து வங்கி நாவி இயேசு நாமத்தினால் இந்த நிமிஷத்தில் ஆடிவா. சீக்கிரத்தில் வந்து அக்கினி 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 வாயா வாயா வா வெளியில அக்கினி வா 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 அக்கினி அக்கினி வா வா வா. சீக்கிரத்துல வா வா. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அக்கினி 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 சொல். வெளியே வந்துடுறியா அக்கினி. வா வெளியில ஆடிவா. சீக்கிரத்துல வீட்டை விட்டு ஓடிப்போ, மகளை விட்டு ஓடிப்போ. வா வெளியே வந்ததுக்கு வாழ்த்து வரவேற்கின்றேன். பாவம் செய்தவர்களும் பரலோகம் போக முடியும் என்ற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அனைவரும் நினைக்கிறார்கள் சபைக்கு போகிறவர்கள்லாம் பிறவிலேயே அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் போலவும், இடையில் இருக்கிற நாம் சந்திக்கிற அந்த மனிதர்கள் நினைக்கிறாங்க அவர்கள் தான் பாவம் செய்கிறது போலவும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பாவமே செய்யாத நீதிமான் ஒருவனும் இல்லை. சொல்லுங்க. அப்ப நானா நீனா அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே பாவிகள். பிறகு எப்படி அவர்கள் பாவம் செய்யாதவர்களாக மாறி அவர்கள் ஆலயத்துக்குள்ளே வருகிறார்கள்? ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய பாடு, ஆண்டவருடைய மரணம் அவர்களை பாவம் செய்யாதவர்களாய் மாற்றி, அவர்களை நீதிமானாய் மாற்றி தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இதுதான் உண்மை. ஆனால் அருமையான சகோதரிகளே, அநேக சகோதர சகோதரிகள் இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்கெல்லாம் பிறவிலேயே பாவம் செய்யாதவர்கள் போல், குடிக்காதவர்கள் போல் இருக்கு, விபச்சாரம் செய்யாதவர்கள் போல் இருக்கு, இவங்கெல்லாம் ஏற்கனவே விக்கிரகத்தை வணங்காதவர்கள் போல் இருக்கு, இவங்கெல்லாம் சண்டைக்கு போகாதவங்க போல் இருக்கு, பொய் ஏற்கனவே இவங்க சொல்லாத போல, இவங்கெல்லாம் பிறவிலேயே அப்படி இருக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அவங்க நினைக்கின்றார்கள். அது பொய். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ரோமர் 3:10 எடுத்து வாசிப்போமானால், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக போனார்கள், தேவனுடைய தன்மை இல்லாதவர்களாய் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய குணம் ஒருவருக்கு கூட இல்லை
என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரனே சகோதரிகளே, என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த உலகத்தை பார்த்து என்று சொன்னால், நாங்களும் ஒரு காலத்தில் உங்களை போல பாவம் செய்து கொண்டிருந்தோம். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவையும் நாங்கள் நம்பின பிறகுதான் எங்களுடைய பாவத்தில் இருந்து நாங்கள் விடுதலையை அடைந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல? படிங்க. நீதிமான் ஒருவனாகிலும் யாராவது ஒருத்தவங்க உலகத்துல இப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 143 கோடி மக்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளையோ ஏற்றுக்கொண்டவர்களை தவிர மற்ற எல்லாரும் பாவிகள். அப்ப ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி யாருதான்? பாவிதான். அப்ப உலகத்தில் உள்ள இயேசு நம்ம ஏற்றுக்கொள்ளாத நம்மளும் பாவிதான். அப்ப கர்த்தருடைய கணக்கின்படி, அவருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பிறக்கும் போது பாவம் செய்கிறவர்களாக பிறக்கிறார்கள். நீங்க ஒரு 10 பிள்ளைகளை பிறந்த குழந்தை கொஞ்சம் ஊறி கை கால் தூக்கி அடிக்கிற அளவு ஒரு குழந்தை வளர்ந்துட்டுனா, அந்த குழந்தைய ஒரு 5 குழந்தைகளை சேர்த்து விடுங்களா? அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவீங்க நினைக்கிறீங்க? ஒரு ரூம்ல பிறந்து நல்ல ஒரு 1 வயசு குழந்தை கண்ணை கிள்ற அளவுக்கு வருதுன்னா, ஒரு 5 குழந்தைகளை சேர்த்து விடுங்க ஒரு ரூம்ல. அதுங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுக்கு ஒண்ணு முத்தம் விட்டுக்குமா, கொஞ்சுக்குமா, இதுக்கான அது நோண்டும் கில்லும். ஏன்? பிறப்பிலேயே நமக்கு என்ன ஸ்வாபம் இருக்கிறதுனா, என்ன குணம் இருக்கு அப்படின்னா, நமக்கு பிறப்பிலேயே அருமையான சகோதரிகளே பாவ குணம் தான் இருக்குது. அதனால வேதம் சொல்லுகிறது, பிறப்பில நம்ம சொல்றோம் இந்த ஜாதி அந்த ஜாதி, இவங்க எங்கேயோ வானத்துல பிறந்தாங்க, இவங்க பூமிக்கு அடியில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா மனிதர்களும் பாவிகள், பாவம் செய்கிற சுபாவத்தோடு அவர்கள் பிறக்கிறார்கள். பாவிகள் என்று சொன்னால் பாவம் செய்கிறவர்கள் அர்த்தம். அல்லது பாவம் செய்தவர்கள், பாவம் செய்கிறவர்கள், பாவம் செய்வார்கள் என்று அர்த்தம். அதுதான் சுருக்கி பாவிகள் அப்படின்னு. வேதம் அப்படி சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்யும். நீதிமான் என்று சொன்னால் பாவம் செய்யாதவர்கள் என்று அர்த்தம். பாவத்தை கண்டு அஞ்சுகிறவர்கள், பாவத்தை கண்டு பயப்படுகிறவர்கள் யாராவது இருக்காங்களா? ஒன்று பேதுரு 3:18 எடுத்து ஒரு வாசிப்போம். 1 பேதுரு 3:18 எல்லோரும் அநீதி செய்தார்களா, நானும் அநீதி செய்தவர்களா இருப்போம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்ம எல்லாரையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு குலம் பாடுபட்டார், கொலையுண்டு. அப்ப சகோதர சகோதரிகளே, நமக்காக, நம்முடைய அநீதிக்காக, அநீதினா தான் பாவம், பாவத்திற்காக யாரு மரித்தார்? இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்ப நீங்க கேட்கலாம், யாரு பாவம் செய்யறதுக்கு, யாருக்கு மரிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த உலகமே இருக்கு. காத்தை யாரு படைச்சா? அதிகம் உங்களுக்கு உதவுது. சூரியன் நீங்க படிச்சீங்களா? மழையை நீங்க படிச்சீங்களா? உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு உதவியா இருக்குது. ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் படைச்சவர். இதுவே உங்களுக்கு இவ்வளவு உதவியா இருக்கா, அவரு உங்களுக்கு எவ்வளவு உதவியா இருப்பார் யோசிச்சு பாருங்க. அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் அநீதியாய் செய்து கொண்டிருக்கும் போது நமக்காக இயேசு கிறிஸ்து
மரித்தார். நீதிமானுக்காக மரித்தாரா? பாவமே செய்யாதவனுக்காக மரித்தாரா? இல்ல. திரும்ப படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம எல்லாம் பரலோகம் சேர்க்கும்படிக்கு அநீதி உள்ளவர்களுக்கு யாருக்கு? அநீதி உள்ளவர் யாரு? நாம தான். அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக பாவங்கள் நிமித்தம் என்ன பண்ணாரு? ஒருவர் பாடுபட்டார். மரிச்சே போனார். ஏன் மரித்து போனார்? நாம் மரிக்க வேண்டிய நிலையில் நாம் இருந்தோம். பாவம் செய்து பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் வியாதி, பாவத்தின் சம்பளம் என்ன? கடன். பாவத்தின் சம்பளம் தான் என்ன? சமாதானம் இல்லாம இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் தான் நம்ம மனசுல தோன்றுகிற இச்சைகள், வீணான சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தன சிந்தனைகள், கொலை எல்லாமே பாவத்தின் விளைவாக தான் வருது. பாவம் செய்கிறவன் வேதத்திலே சொல்லப்படுகிறவன் செத்து போயிடுவான் உயிரோட. அப்ப அநீதியா இருக்கிற ஒரு மனிதனுக்காக, அநீதி செய்கிற ஒரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்தார். திரும்ப உயிரோடு இருந்துச்சு. 1 யோவான் 5:17 ஒரு வாசிங்க. அநீதி எல்லாம் பாவம் தான். சொல்லுங்க. அநீதிதான் பாவம். ஏனென்றால் உண்டு. இப்ப பாருங்க, அநீதின்னு ஒருத்தர் சொன்னா அது என்னவா? பாவம் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டுங்களா? அவ பாவம் செய்கிற ஒரு மனிதன், அநீதி செய்கிற ஒரு மனிதன், அவன் என்ன பண்றான்? வேதனைக்குள்ளாகிறான், தற்கொலை செய்து கொள்றான். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்த உடனே உன்னுடைய மரணம் என்னவா மாறுது? ஜீவனாய் மாறுது. சங்கீதம் 1:5 வாசிங்க. பாவிகள் நீதிமான்களுடைய சபைகள் நிலை நிற்பது. பாவம் ஒரு மனிதன் செய்யும் போது அந்த பாவம் அவன் என்ன பண்ணுது? சர்ச்சுக்குள்ளே வராத, நீ இயேசு கோயிலுக்கு போவாத அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சிலிருந்து நம்ம என்ன பண்ணுது? விரட்டிட்டு. அப்ப நம்ம என்ன உணரணும்? இயேசுவை விசுவாசித்தால் உன்னை இந்த சர்ச்சிலிருந்து விரட்டுகிற அந்த பாவம் உன்னை விட்டு போய்விடும். நீ என்ன செஞ்சினா? விசுவாசித்தா. என்ன விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று. அதனால பைபிள் சொல்லுது, நீ விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைத்தாய். இலவசம். எது இலவசம்? பாவியா இருக்கிற உன்னை நீதிமானாய் மாற்றுவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இலவசம். நீ ஏதாவது அதுக்காக கொடுக்க முடியுமா? ஜெபம், பரிசுத்தம், காணிக்கை, வெள்ளை சட்டை, நகை போடுறது, கட்டுறது, நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தவனா இருந்தாலும் நீ நீதிமானா மாற முடியும், பரலோகத்துக்கு போக முடியாது. அப்ப பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ இயேசு கிறிஸ்துவை இலவசமாய் வருகிறது கொடுக்கிற அந்த விடுதலையை நீ விசுவாசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:21 வாசிங்க. நீதிமொழிகள் 13:21 வாசிங்க. பாருங்க, பாவிகளை தீவினை. நான் சர்ச்சுக்கு வரல சார், இயேசுவையும் நான் நம்பல,
எனக்கு வேணாம் சார் இயேசு அப்படின்னா, நாம் இன்றைக்கு தொடர்ந்து தரித்திரியத்துல தலைமுறை தலைமுறையாய் நாம் தரித்திரியத்தில் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் பாவிகளாய் இருக்கிறோம். திடீர் மரணம், திடீர் வியாதி, திடீர் கடன், எப்பவாறு நிம்மதி இல்ல, சண்டை, ஒப்பு, வறுமை, இதெல்லாம் எதனால வருதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாவம் செய்தா தொடர்ந்து வரும். சொல்லுங்க எல்லாரும். பாவிகளை, பாவம் செய்கிறவர்களை தீவிரை. ஒரு தகப்பனார் மாட்டோட சும்மா இருக்கிற மாட்டை ஏதோ மேய்ச்சிட்டு சொல்லி அதை குறிச்சு நாக்காத்தான். பிள்ளைங்க எல்லாம் உண்மையா போச்சான். ஒருத்தர் எந்த பொண்ணை பார்த்தாலும் விடவே மாட்டார், கற்பழிச்சுவார். அவர் பெற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளையே பிறக்கல, அந்த சந்ததி பிள்ளை இல்லாம லெஞ்சம் வாங்கி வீட்டை இழைச்சி 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 கட்டுறான் வந்தவன். ஆனா அந்த ஒரே பிள்ளை அழுவுறாங்க, தண்ணீரை விழுந்து செஞ்சுச்சு. இன்றைக்கு நாம் செய்கிற பாவம், பாவம் செய்யும் போது அது என்ன பண்ணுவோம்? தொடரும். சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு வரும். பாவம் என்ன சொல்லுங்க? தொடரும். சொல்லுங்க, தொடரும். அந்த மாதிரி உங்க குடும்பம் அழியுமா? நம்மள யாராவது அதை விரும்புறீங்களா? தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கோம். யாரும் தெரியாம செய்யறோம், பரவாயில்ல, யாருக்கும் தெரியலையே. ஆனா தொடர்ந்து நம்ம பாவம் செஞ்சுட்டு என் வீட்டுல என் புருஷன் நான் நிம்மதியா இருக்கணும் முடியாது. சண்டை வந்துட்டு ஒரு வேதனை வருங்கிறது உண்மை. உன்னோட சேர்ந்து ஒரு பிள்ளையும் பார்த்து அந்த பிள்ளை படிக்கிற வயசுல காதலிக்க ஆரம்பிச்சிடும். கற்பு கெட்டு போய் வந்து நிற்கும். காரணம் யாரு? நீ பார்த்த சீரியல் தானே, நீ பார்த்த அந்த சினிமா தானே. சகோதரே சகோதரிகளை உன்னை என்ன தூண்டி விடுறான்னு பார்க்கணும். ஏன் மதத்தை பத்தி பேசுறான், ஏன் ஜாதியை பத்தி பேசுறான்? உனக்கு அந்த ஆசை இருக்கு, அதெல்லாம் தூண்டி விடுறான். காரணம், நாம் செய்கிற பாவம் தொடர்ந்து நம்ம பிள்ளைகளையும் நம்ம பேர பிள்ளைகளையும் நம்ம கணவனையும் நம்ம மனைவியையும் பிடிக்கும். அதனால இயேசு கிறிஸ்து நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்தார். இல்லங்க, எனக்கு இயேசு வேணும் சார், நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் சார், ஜபம் இதெல்லாம் என்ன சார் மூட நம்பிக்கை?